மதுரை மாவட்டம் மேலூரில் அதிமுக ஒன்றிய செயலாளர் வெற்றிச்செழியன் தலைமையில் அதிமுக உறுப்பினர்களுக்கு உரிமைச்சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளரும் திருப்பரங்குன்றம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான ராஜன் செல்லப்பா கலந்து கொண்டு உறுப்பினர் உரிமைச்சீட்டுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா, விடியா திமுக ஆட்சியில் கொலை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் குற்றவாளிகள் அச்சமின்றி குற்ற செயல்களில் ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டினார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பெரிய புல்லான் என்ற செல்வம், கழக மாவட்ட அவைத்தலைவர் SN ராஜேந்திரன், மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் வக்கீல் ரமேஷ், அதிமுக தொழிற்சங்க அணி செயலாளர் ஜஃபார், மாவட்ட மீனவர் அணி செயலாளர் பள்ளப்பட்டி முருகேசன், ஓட்டுநர் அணி செயலாளர் அன்பு, மேலூர் நகர செயலாளர் சரவணகுமார், நகர பேரவை செயலாளர் ஷாகுல் ஹமீத் மற்றும் திருப்பரங்குன்றம் ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திமுக அரசு என்னத்தை சட்ட ஒழுங்கா பண்றது? மதுரையில நடுத்தருல பிடிஆர் மந்திரி வீட்டுக்கு முன்னாடி ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் வெட்டி கொலை செய்யறாங்க. எப்படி துணிச்சல் வருது? 90 நாள்ல வெளியே வந்துடலாம், 60 நாள்ல வெளியே வந்துடுறான், திமுக நம்ம ஜாமீன் எடுத்துருவாங்க, இந்த அரசு துணை நிற்காது, கண்டுபிடிக்க முடியாது என்ற தைரியம் கூலிப்படைக்கு வந்த காரணத்தால் தான். தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புறம்பியத்தில் அதிமுக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் அழகு த சின்னையன் ஏற்பாட்டில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சோழபுரம் அறிவழகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் தஞ்சை கிழக்கு மாவட்ட செயலாளர் RK பாரதி மோகன் கலந்து கொண்டு 1000 அதிமுக உறுப்பினர்களுக்கு உரிமைச்சீட்டினை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட மீனவர் அணி செயலாளர் ராஜேந்திரன், சிறுபான்மையினர் பிரிவு அணி செயலாளர் ஜஹாங்கீர், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் கவிதா ஸ்ரீதர், மாவட்ட விவசாய அணி பிரிவு செயலாளர் ஐயப்பன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் சாம்பவர் வடகரை பகுதியில் வடக்கு மாவட்ட அவைத்தலைவர் மூர்த்தி, பேரூர் செயலாளர் நல்லமுத்து ஆகியோர் முன்னிலையில் அதிமுக உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு புதிய உறுப்பினர் உரிமைச்சீட்டுகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ண முரளி கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கு உரிமைச்சீட்டுகளை வழங்கினார். இதில் பேரூர் கழக துணை செயலாளர் கந்தசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவையில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாளை ஒட்டி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. சிங்காநல்லூர் தொகுதிக்குட்பட்ட பீளமேடு ஹோப் காலேஜ் பகுதி கழக வார்டு செயலாளர் லட்சுமணன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கோவை மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் K அர்ஜுனன் மற்றும் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதில் முன்னாள் அமைச்சர் வேலுசாமி, கழக செய்தி தொடர்பாளர்கள் கல்யாணசுந்தரம், மகேஸ்வரி, பீளமேடு பகுதி கழக செயலாளர் உலகநாதன், தலைமை கழக பேச்சாளர்கள் மூர்த்தி, புரட்சி தம்பி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.